சாப்பிடு குழந்தை. வேண்டாங்க, எனக்கு பிடிக்கல. ராத்திரி சாப்பிடாம வயிற்ற பட்னி போடக்கூடாது. சாப்பிடு. பிச்சை சோறு திங்கிறவன்னு திட்டாங்கன்னு வருத்தப்படுறியா? சோத்தை பத்தி சொன்னதுக்காக நான் வருத்தப்படல. 2 அடி அடிச்சாலும் தாங்கியிருப்பேன். எங்க ஆத்தால பத்தி சொல்லிட்டானே. எங்க ஆத்தா பரிசுல இருந்தப்போ மாரியாத்த மாதிரி இருக்கணும் பெரியாத்தா சொல்லும். அந்த ஆத்தால போய் திட்டானுங்களே, அதாங்க மனசு தாங்கல. என்ன பெத்து போட்டு எங்க ஆத்தா செத்து போனா நான் என்னங்க பண்ண முடியும்? சும்மா அண்ணாதானு சொல்லிட்டு. சரி சரி, சும்மா அதையும் நினைச்சிட்டு இருக்காத. இனிமே நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல. சாப்பிடு. நிஜமா? நிஜமா. வாசல்ல கட்டி வச்சு நாய் எங்கடி? வாசல்ல கட்டின நாய் வாசல்ல தான் இருக்கு, நாடு வீட்டுக்குள்ளாரையா இருக்கு. ஏடி நாய பாத்துக்காம போட்ட கழுத, அதை தவிர உனக்கு என்ன ஆயிடுது உனக்கு? நாய் மாதிரி குலைக்கிற? ஏடி நான் பேசுறது நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியா என்ன நாய்ங்கிறாளே. அது என்ன நீங்க 4-5 நாளா நாடு பாத்துக்கிட்டு இருக்கிற, தூங்கும் போது விஸ்கு விஸ்கு எந்திரிச்சு தவுந்து போறீங்க. ஐயோ ஐயோ, இந்த 7 வீட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது. வீடு வரை மச்சான், வீதி வரை அக்கா, காடு வரை பாதர், கடைசி வரை யாரு. ஏடா மாப்ள, வெளியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு கொப்பரை பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாலிட்டி லோட் பண்றான். கொப்பரா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொன்ன மண்டையும் தேஞ்சு போயிடும். அது மூச்சில 2 கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா? படுவா, மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கேட்டு இருக்கிறா. இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்தை பார்த்தா காரை தூக்கணும் போல தோணுது. சொல்றா. ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே ஒப்ப நாயோட திரும்பி பானாய. அக்கா, என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போயா. திப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தியரே, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல. கயிறு கயிறு தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்ல வேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவோம். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா. மாமா நாளை முதல் குளிக்க மாட்டேன் சத்தியம் அடித்தாங்க. இன்னைக்கு கண்ணம்மா வீட்டுக்கு போவனும், ஒத்திக்கிட்டேன். கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் வரத்துல ஓட்டலாம்ல, மனுஷன் போறதுக்கு வழி இல்லாம இப்படி மெதுவா ஓட்டுறீங்க. ஏன்னா மாட்டு மடியில மோட்டரா வச்சிருக்குது, முறுக்கனா போறதுக்கு மூலமா தான் போ. சேஃப்டி விடு. இந்த லொல்லுக்கு தீப்பெட்டி ஒண்ணுதான் குறைச்சல். வண்டி ஓட்டுற லட்சணத்தை பாரு. ஏய், இது பெரிய மாருதி கார்ல போறான் என்ன? ஓ ஓ சிகரெட்டுக்கு நெருப்பு வேணும்னு வந்தீங்கன்னு அந்த நேரம் பார்த்து நீ போராண்டு படுத்தியா? என் உடம்ப கூப்புன்னு பத்திக்கிச்சு. அது என்ன கதவை கூட தாப்பா போடாம தூங்குற? அப்படி என்ன ஆசைது? எங்க உங்க அப்பன் பக்கத்து ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்காரு. விக்கிரக மாதிரி ஒன்ன வீட்டுக்குள்ள வச்சு போட்டு வெத்து கோயில் உங்க அப்பா மணியாடு போயிட்டானாக்கா. சரி சாத்தியா அதுக்கு உடம்பு அரிசியா போயிடும். அப்புறம் உடம்பு தான் கஷ்டம். முதல்ல ஒத்துக்கிறீங்க.
நீங்க குடுக்கற மாத்திரையை தின்னாலும் வெடிச்சது போய் இந்த மனுஷன் அந்த கர்மத்தை குடிச்சிட்டு தாங்க வருவான். மருந்து சாப்பிடுறது பெருசு இல்ல, முதல்ல குடிக்கிறத நிறுத்துங்க. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. கதவை தாப்பா போட்டுக்கு காலம் கேட்டு கிடக்குது. இன்னைக்கு கனமா வீடு குருக்கள் வீட்டுல இல்லாத நேரத்துல செல்லப்புற வந்துட்டு போறாரு. வாங்க பாப்போம். வாங்க. காயத்ரி, காயத்ரி, கதவை தர. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. ஐயோ, காயத்ரி. ஏன் திறக்க மாட்டேங்குது? என்னமா என்னாச்சு? அந்த பொண்ணு தூக்கில தொங்க போகுது. குழந்தை, கதவை உட. வேண்டாம், கதவை உட. சீக்கிரம். சீக்கிரம். சீக்கிரமா பேச வேண்டியது பேசி முடிங்க, எனக்கு வேலை இருக்குது. எனக்கு ஒரு மட்டும் மரியாதை பேசிட்டு இருக்காரு. முதல்ல எஞ்சி நின்னு பேச சொல்லுங்க. ஏய், சும்மா காலு காலன்னு கத்தாதீங்க. நீங்க சொல்றதுக்காக இப்ப செல்லதுரை எழுந்து நிக்கல. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்ததுல இடுப்பு வலி கண்டிருக்கோம். அப்படிதானே செல்லதுரை? செல்லதுரை, குருக்கள் பொண்ணு கெடுத்துட்டேன்னு டாக்டர் அம்மா பிராது கொடுத்திருக்காங்க. நீ என்ன சொல்ற? யாரு? இந்த டாக்டரா? உள்ளூர் நான் யாரு பார்த்தா? நான் பார்த்தேன். டாக்டர் கூட நானும் தான் இருந்தேன். யோ, என்னையா சாட்சி இது? அசலூர்காரச்சியும் அனாத கழுதையும். உள்ளூர்கார ஒருத்தனை சொல்ல சொல்லு. என்னங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. நாளைக்கு அவளுக்கும் இதே நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம்? வந்து தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். சொல்லையா? அது வந்துங்க, நேத்துக்கு ராத்திரி எனக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போச்சுங்க. என்ற பொண்டாட்டியை விட்டு டாக்டர் அம்மாவை கூட்டியார சொன்னேன். டாக்டர் அம்மா வந்து எனக்கு வைத்தியம் பார்த்துட்டு வெளியே போறப்போ நானும் கூடவே வந்தனுங்க. அப்ப இந்த செல்லத்துறை குருக்கள் வீட்டுல இருந்து வெளியே போறதை என் கண்ணால பார்த்தனுங்க. ஒண்ணுமே புரியாம உள்ள ஓடி போய் பார்த்தவங்க காயத்ரி தூக்கு மாட்டிக்க போச்சுங்க. உடனே நாங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்தி விட்டோமுங்க. என்னம்மா விவரம்னு கேட்டா செல்லத்துறை என்ன கெடுத்துட்டான்னு கதறி கதறி அழுதுச்சுங்க. இது போதுமா? இதே பஞ்சாயத்துல காயத்ரி கழுத்துல தாலிய கட்டி அவளுக்கு ஒரு வாழ்க்கை கூட இல்ல கோர்ட்டு கேஸ்னு போக வேண்டியிருக்கும். செல்லதுரை, பேசாம அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடு. அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு போனா கண்ணை கட்டி தண்டனைய தராசுல நிறுத்து கொடுத்துருவாங்க. அப்புறம் ஆயுசுக்கும் கட்டு பீடியம் களியும் தான். உட்காருங்கய்யா. டாக்டர் அம்மா கொடுத்த பிராதுபடி இப்ப வளத்துல தாலி கட்டிட்டேன். இப்ப இவன் பொண்டாட்டி. வாடி என் பொண்டாட்டி. ஏய்யா, இதுக்கு முன்னால இவன் முறப்பையனோட ஊரை சுத்தினால அதுக்கு இப்ப என்னங்கிற? இவளுக்கும் இவன் முறப்பையனுக்கும் கள்ளத்தொடர் வந்ததுன்னு சந்தேகப்பட்டு இதே பஞ்சாயத்துல என் பொண்டாட்டி நான் விலக்கி வைக்கிறேன். எவன்டா எதிர்பாராது தர்றது? எம்மாடி, வீட்டுல போய் சௌகரியமா உட்காந்துட்டு ஒட்டக்கோழி கூவி பொழுதுன்னு விடியாதாத்தா. என்ன பால்காரர பொட்ட நாயை போட்டு போறீங்க? அண்ணா, அது நாய்ங்களா அண்ணா? நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க. 10 நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க. 10 பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்குங்கண்ணா. ஐயோ, நாய் பையனை புறம் விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டுறேன். நீங்க பாட்டு பேசிட்டு போறீங்க. எனக்கு டாக்டர் அம்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க. என் மச்சின மாயாயி ஒரு நாய் கூட்டி வந்தாங்க. அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னங்க. 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்.
நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசம் விட்டு போயிருங்களா? ஐயோ மசக்கு சேலம் ஒண்ணும் இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க. பகல்ல குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா? ஏய், கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் என் சமம். எங்க போய் முடிய போகுதோ? அண்ணே, எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சிட்டு போகுது. அண்ணே, உங்க மச்சான். டேய், அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பேத்தி திட்டுறியா? அது வந்து மச்சான். எந்திர மேல எதுக்கு மச்சான் என்ன தேடி வந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புல தான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடா இது, கரும் பாரமா இருக்கு. ஏண்டா, நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட வச்சுச்சேடா. இந்த வர்றா, உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும், நீங்க வந்த சோரி நாயை உங்க ஒப்பனை பார்க்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை. வெயிட் கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணில உடைச்சு போடுவேன். நில்றா. கை இனி அவன் வரமாட்டான். அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாங்க போலாம். இந்த அவன் ப்ராப்பர்ட்டி.